வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வார் சிச்சுவேஷன்லாம் சீக்கிரம் சரியாயிடணும், வேர்ல்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வேண்டிக்கலாம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியே கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சுங்க. டென்டல் சர்ஜரிக்காக போயிருந்தது அப்படியே ப்ராசஸ் கண்டினியூ ஆகி போயிடுச்சு. கூடிய சீக்கிரமாக இந்த விஸ்டம் டூத்தை பற்றி வீடியோ கிளியராகவே தெளிவாக எல்லா டீட்டெயிலும் சொல்லி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி எடுத்ததுங்க. மார்ச் 5ஆம் தேதி வந்து அம்மாவுக்கு பர்த்டே. எங்கே இருந்தாலும் அந்த அம்மா பர்த்டே அன்றைக்கி நான் எப்படியாச்சும் போய் ஒரு சாரீ ப்ரெசென்ட் பண்ணுவேன், கேக் கட் பண்ணுவேன். டிஃபால்ட்டாக இந்த கொஞ்சம் வருஷமாக நான் இதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த டைம் சாரீ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு மார்ச் 5ஆம் தேதி வந்து நம்ம எங்கே இருப்போம்னு தெரியல. அந்த டைமில் அம்மா மீட் பண்ண போக முடியுமா, அந்த சுச்சுவேஷன் அமையுமான்னு தெரியல. ஏன்னா 2-3 நாள் ஊரில் தான் இருந்தேன். அதனால் ஹஸ்பண்ட் இருந்துட்டு நம்ம இன்றைக்கே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக மார்ச் 3ஆம் தேதி அன்றைக்கிங்க தையல் பிரிக்க வர சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டுங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த விஸ்டம் டூத்தை வந்து எப்போ ரிமூவ் பண்ணலான்னு ஃபுல் ஸ்கேன் பண்ணிவிட்டு சக்கரவர்த்தினி மாலுக்கு போயிட்டோம். இந்த மால் பார்த்திங்கன்னா பொங்கலூரில் இருக்குது. இங்கே சாரீஸ் அண்ட் சுடிதார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நானுமே போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன். மோஸ்ட்லி சிம்பிளாக சாரீஸ் எல்லாம் எடுக்கணும் வீட்டு பர்பஸ்க்கு, இல்லை சின்ன சின்ன விசேஷத்துக்குன்னா தாராபுரத்துலேயே பர்ச்சேஸ் முடிச்சிடுவோங்க. இல்லை பெரிய விசேஷம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி இல்லைன்னா நம்ம ஈரோடு சைடு போயிடுவோம். இந்த ஃபஸ்ட் டைம் வந்து சக்கரவர்த்தினி மாலுக்கு வந்திருந்தோம். நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதே யோசிச்சுட்டு தான் வந்தேன், இன்றைக்கி நம்ம சாரீ கேக்கெலாம் வாங்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா பொங்கலூர் சைடு வந்து டோல்கேட் போட்டாங்க. டோல்கேட்டுக்கு நம்ம பே பண்ணி போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம எங்கே போய் கேக் வாங்குறது அப்படிங்கிற ஐடியாவே சுத்தமாக இல்லை. ஏன்னா தாராபுரம்னா எப்பவும் வாங்குறது போல் ஈஸியாக நம்ம சோர்ஸ் பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் இருந்துட்டு பல்லடத்தில் சக்தி பேக்கரியில் எல்லாம் கேக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த எஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், அங்கே கேக் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டுங்க. சக்கரவர்த்தினி மால்லையே வந்து நம்ம சாரீ செலக்ட் பண்ணலாம். இன்னொரு டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அம்மாவை கூட்டிகிட்டு வந்து டைரெக்டாக அவங்கள விட்டோம்னா என்ன பிடிச்சதோ பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தோம். அம்மா எப்போவுமே சாரீ ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது பக்காவாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபேப்ரிக் குவாலிட்டி பார்ப்பாங்க, கம்ஃபர்ட் பார்ப்பாங்க, காஸ்ட் வைஸும் நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதே சமயத்தில் வந்து அது அழகாகவும் இருக்கணும். ஏதோ இத்தனையும் மனசில் வச்சுட்டு கடைசியில் ஹஸ்பண்ட் தான் 2 சாரீ வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. தம்பி, அப்பா, மற்றவங்க எல்லாருமே கோர்ட்டில் ஒரு சின்ன கேஸ் இஷ்யூ இருந்ததுன்னு எல்லாமே அங்கே அட்டன் பண்ண போயிட்டாங்க. அம்மா, நான், ஹஸ்பண்டு, மாயா குட்டி தான் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணோம். மார்ச் 5ஆம் தேதி பர்த்டேக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் மாதிரி ஒரு சின்னதாக கேக் கட் பண்ணிவிட்டு மார்ச் 3ஆம் தேதியே கிஃப்ட்டு சாரீ எல்லாமே கொடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு டைமு அம்மாவுக்கு நமக்கு எப்போ வந்து டைம் ஃப்ரீயாக இருக்கோ எல்லாத்துக்குமே அந்த டைம் அமையிறப்போ ஒரு நாள் சக்கரவர்த்தினி மாலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஏன்னா அம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த ப்ராசஸை வந்து சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே துணி கடைனா ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் இருக்க ஷாப்பில் எந்த ஷாப்பில் வந்து நீங்கள் அடிக்கடி ட்ரெஸ் எடுப்பீங்க, இங்கே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.